Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 3/12/2025 புதன்கிழமை தனலட்சுமி கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங்னு பார்த்துடலாம். போன மாதம் இதே ஃபஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 067 வந்திருக்கு. போன வாரம் புதன்கிழமை 744, நேற்று செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்து 255. இது வந்து போன மாதம் முதல் வாரம் வந்து 067 வந்து அதுக்கு ஒன் டே பிஃபோரில் வந்து 612 அப்படியே பவரில் வந்துச்சு. அதுக்கு முந்தின மாதமும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டோட டேரெக்டாக வந்து அப்படியே ஃபாலோ ஆச்சு பிசி. இன்றைக்கும் வந்து அப்படி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து புதன்கிழமையோட கெஸிங்கை பார்த்துருவோம். வாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் 067, அதுக்கடுத்த வாரம் 897, அதுக்கடுத்த வாரம் 503, போன வாரம் 744 அண்ட் வந்து ஃபைனலாக நேற்று செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்து 255. லாஸ்ட் மந்தோட ரூட்டில் நம்ம புதன்கிழமெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் வந்துட்டு இன்றைக்கி ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரும் நான் கொடுக்குற பேர் நம்பர்ஸும் இன்றைக்கி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு போன மாதம் ஒரு புதன்கிழமைக்கு ஒரு நாள் முன்னாடி செவ்வாய்க்கிழமையோட க்ளூ நம்பரோட ரிசல்ட்டு 612 க்ளூ நம்பரோட பிசி வந்து 23. இந்த 23க்கு -1 கால்குலேஷனில் 12, அதாவது சேம் ரிசல்ட். இந்த 12 ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகணும், ஆனால் 2 போர்டுமே பவர் ஆகி 67ன்னு வந்துடுச்சு. ரிசல்ட்டு 067. ஓகே, இப்போ இந்த ரூட்டில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நேற்று 255ஓட க்ளூ நம்பரோட பிசி வந்து 11. அப்போ இந்த 11க்கு அதே ரூட்டில்னா 00ன்னு வந்து -1 ஆகணும். -1 ஆச்சுன்னா இப்போ 2 ஜீரோவுக்கு வந்து ஒரு 50 அல்லது 05 அந்த மாதிரி வரலாம். எனக்கு வந்து 50ன்ற நம்பர் வந்ததுன்னா 450ன்ற மாதிரி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து போன மாதத்தோட பவர் நம்பர் ரூட்டு ஃபாலோ அப். அதாவது செவ்வாய்க்கிழமையோட ரிசல்ட்டு அப்படியே பவரில் 2 மாதம் தொடர்ந்து முதல் வாரம் அடிச்சிருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து நேற்று வந்து 55லேருந்து ஒரு 50 வரலான்ற மாதிரி இருக்குது. உங்கள் கெஸிங்கில் வருதான்னு பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்து இங்கே க்ளூ நம்பரோட கால்குலேஷன் பார்த்துட்டோம். ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டோட ஏபி இருக்கு இல்லையா, அதாவது செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டோட ஏபி 61. ஒன்று மைனஸ் அல்லது ப்ளஸ்ஸு. 61க்கு அடுத்து 62ன்னு போனோம். அப்படி தான் போய் 67ன்னு வந்திருக்கு. அதுக்கடுத்த வாரம் பாருங்கள், செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டோட ஏபி 93. செவ்வாய்க்கிழமை 938, ஏபி 93. 93க்கு ப்ளஸில் போகாமல் மைனஸ்னால் 92. இதுலேயும் பவர் ஒன்றாகி 97ன்னு அடுத்த நாள் 897 வந்திருக்கு. அதுக்கடுத்து 2 வாரம், போன வாரம் வந்து 84, அதாவது செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டோட ஏபி 84க்கு ஒரு 85 அல்லது 83ன்னு போயிருக்கணும். ஆனால் ஏ போர்டில் ப்ளஸ் ஆகி 94 அப்படின்னு போய் இதுலேயும் ஒரு போர்டு பவராக வந்துச்சு. இப்போ இந்த ரூட்டில் வந்து நமக்கு இந்த 25லேருந்து இன்றைக்கி எப்படி வரும், 25க்கு ஒரு 35 போகலாம், 26ன்னு போகலாம் ப்ளஸில். -24க்கு வந்து எனக்கு அந்தளவுக்கு மேட்ச் இல்லை. அப்போ 26 வந்து இது போன மாதம் ரூட். அப்போ 26ன்னு போச்சுன்னா அது பவரில் 21ன்னு வரணும். வந்ததுன்னா இதுக்கு வந்து 421ன்ற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து அதுக்கடுத்து போன வாரம் 84க்கு 94ன்னு போச்சு. அப்போ 25க்கு ஒரு 35ன்னு போகணும். அப்படி போச்சுன்னா அது வந்து ஒரு 85, 35, 30, 80 அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து உங்கள் கெஸிங் எப்படி வருதோ அதை பார்த்து மேட்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வந்து பிசி பேரில் ஒரு 21, 35, 85, 80 இது வந்து 4மே வந்து பிசி பேரில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. போன மாதம் ரூட்டில் நம்ம சிங்கிள் நம்பராக வந்து 450 ஆர் 421 வந்து போன மாதம் ரூட்டில் நம்ம
புதன்கிழமையோட முதல் வாரம் டு முதல் வாரம் வந்த கால்குலேஷனில் நம்ம மேட்ச் பண்ணது எப்படின்னு பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கியோட சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து எனக்கு வந்து இந்த நம்பர் தான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 450 அண்ட் வந்து 421 வந்து போன மாதம் கிடைச்சது. பிசி பேரில் இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுன்னு பாருங்கள். அண்ட் வந்து பேர் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வராதுன்னு நினைக்காதீங்க. போன மாதம் வந்து பேர் நம்பர் வந்து லாஸ்ட்டு மந்த்து அந்த பேர் நம்பர் லாஸ்ட் மந்தோட பேர் நம்பர் வந்து 87 26 80. இது போன மாதத்தோட பேர் நம்பர். இதுலேருந்து எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த 0, இந்த 6, இந்த 7, 067 வந்துடுச்சு. போன வாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நமக்கு 52 79 48. இது போன வாரத்தோட பேர் நம்பர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 794. போன வாரம் ரிசல்ட்டு 744. இதில் ஏசி பாஸ் ஆகுது. இப்போது இன்றைக்கோட பேர் நம்பரை க்ரீன் கலரில் நான் எழுதி கொடுத்துட்றேன். இன்றைக்கு உண்டான பேர் வந்து நமக்கு 487986. இது இன்றைக்கோட பேர் நம்பர்ஸ். இதுக்குள்ளேருந்து பிசி 3D ஆர் 4D எது வேணால் வரலாம். ஏன்னா பேர் நம்பருக்குள்ளேருந்து தான் வந்து கால்குலேஷன் ரூட் ஒரு பக்கம் போனாலும் பேர் நம்பருக்குள்ளேருந்தும் ஒரு ரூட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்து மேட்ச் பண்ணி லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 48 79 86 வந்து எனக்கு ஒரு பிசியோ 3Dயோ வர்றதும் சான்ஸ் இருக்குது. நம்மளோட கெஸ்ஸிங்கில் லாஸ்ட் மந்தோட ரூட்டில் 450 அண்ட் வந்து 421 கொடுத்துருந்த நம்பரு. சிங்கிள் ஷாட் நம்பரில் இந்த நம்பர் 450 வந்து எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பராக இருக்குது. அண்ட் பிசி பேரில் உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை சூஸ் பண்ணி லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்க வந்த மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மெம்பர்ஷிப்பில் சேர விருப்பம் இருக்கவங்க பிளான் பார்த்து இதுக்கு வந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் நம்மளோட கெஸ்ஸிங் வந்துகிட்ருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். பார்த்து விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.